பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை யாவரையும் இல்லத்திலே காணுவதில் ஒரு பெரிய சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நிமித்தமாக கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த நல்ல தேவன் இனி ஒரு நாட்களில கூட ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்த போகிறார். எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம் வந்து விட்டபடினாலே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்ம அதற்காக இன்னுமாக தேசத்திற்காக தேசத்தின் மக்களுக்காக நாம் இன்னும் கருத்தாய் நாம் செபிக்க வேண்டிய காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். விசுவாசத்தோடு கூட நாம் செபிப்போம், தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். தியானத்திற்கு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதான திருவசனம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நல்ல நேரத்திலே நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுதான் ஆண்டவரிடத்துல நாம் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நமக்கு என்ன நெருக்கத்தில் இருக்கிறோம், நெருக்கடியில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், உபத்திரவத்தில் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை பாதிக்கிறதான நேரத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடப்பட வேண்டும். வேதாகமத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே அநேகர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாரெல்லாம் எந்த நெருக்கடியிலிருந்து தெய்வத்தை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விடுதலை, அப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய ஜெயம் பரத்திருந்த ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். இன்றைக்கு நாம் அவ்விதமாகவே அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனபடினாலே தாவீதுக்கு ஏற்பட்டதான நெருக்கடியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் உதவி செய்தார். அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் அவர் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நெருக்கங்கள், இடர்பாடுகள், போராட்டங்கள் ஒருவேளை நம்மை சூழ்ந்து கொள்கிற போது சோர்ந்து போக வேண்டாம். எல்லா நேரத்திலும் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் சொல்றாரு, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பாருங்க, அபயமிட்டேன், ஒரு நோக்கினேன். உள்ளத்தில் அவ்வளவு பெரிய வேதனை, அவ்வளவு பெரிய பாரங்கள், அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் காணப்பட்டது. நான் அவ்விதமாக அபயமிட்டேன். கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே இன்றைக்கு நம்முடைய தேவாலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பாருள்ள, அது மாத்திரமல்ல, சங்கீதம் 118 6 வசனத்தை கூட நான் வாசிக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். பாருங்க, நெருக்கடிகள் நமக்கு வருகிறதான நேரத்துல சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒருவேளை இந்த உலகத்திலே வருகிறதான போராட்டத்துல, பிரச்சனையில, ஒருவேளை என்ன சூழ்நிலை நம்மை தேடி வந்தாலும் நான் பயந்து போகவே மாட்டேன். நம்ம சொல்லணும், நம்மை அச்சுறுத்துகிறதான பிசாசானவனை, ஒருவேளை நம்மை அச்சுறுத்துகிறதான ஒருவேளை இந்த வைரஸை ஆண்டவர் அப்புறப்படுத்த போகிறார், நிர்மூலமாக்க போகிறார். நம்ம அந்த அச்சுறுத்தலுக்கு பயப்படப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆனபடினாலே நான் பயந்து போக மாட்டேன். கர்த்தர் எப்போதும் என் கூட இருக்கிறார், என் வலது பரிசில் இருக்கிறார், நான் ஒருபோதும் பயந்து போக மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலையை, ஒரு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு நல்ல விசுவாசத்தில் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 120 1ஆம் வசனத்தை வாசிக்கிற நேரத்தில், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார்.
பாருங்க, முதல்ல சொல்றாரு என்னுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, நம்ம எதற்கெல்லாம் ஆண்டவரை கூப்பிடுகிறோமோ, எந்த நோக்கத்திற்காக, தெய்வமே என்னை ஆசீர்வதிப்பீராக, எனக்கு ஏற்பட்டிருக்கிறதான நெருக்கடியிலிருந்து தெய்வம் எனக்கு விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம அபயமிடுகிற போது, விசுவாசமா இந்த தெய்வத்தின் பாதத்திலிருந்து நாம் வேண்டுதல் செய்கிறப்போ அவர் கேட்டருள்வார், அவர் செவி கொடுப்பார், அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். இரண்டாவது சொல்றாரு, அவர் எனக்கு செவி கொடுத்தார், செவி கொடுத்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து அவர் நமக்கு செவி கொடுத்தபடினாலே அந்த வியாதி முற்றிலுமாய் நீங்க போகிறது. அவர் செவி கொடுத்தப்பட்ட விடப்பட்டபடினாலே ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து, நெருக்கடியிலிருந்து ஆண்டு நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். யோனா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசன விதமாக சொல்லப்படுகிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். யோனாவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்டது இல்லையா? அழிந்து போகிற, மடிந்து போகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி, என்னுடைய நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நோக்கி கூப்பிடுதான் ஒரு நல்ல ஒரு முடிவு. இந்த முடிவில் தான் அவர் சொல்றாரு, எனக்கு மறு உத்தரவு அருளினார். பாருங்க, ஒரு நல்ல முடிவு அவருக்கு சொன்னார், நல்ல வெளிப்பாடுகளை சொல்லுகிறார், நல் வழி காட்டுகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். எதற்காக அழைக்கப்பட்டாரோ, எந்த இடத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அதே இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியாய், ஜீவனோடு கூட அநேக மக்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் கொண்டு செல்கிறார் யோனாவை. எனக்கு அன்பான தேவச்சனங்கள், நாமும் இன்றைக்கு ஆண்டவரை நாம் கூப்பிடுவோம். நெருக்கத்தில் இருக்கிறப்போ ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார், அவர் நமக்கு செவி கொடுத்தார், அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறதான தேவனாய் காணப்படுகிறார். அப்படியாகவே கருத்தாய் நாம் செபிப்போம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நீ பதில் கொடுத்திருக்கிறேன், எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த தேசத்துல இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான நெருக்கத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லுவோம். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற நாட்களில் காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். எல்லாரும் ஒரு சிறுமைப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் கஷ்டத்துல வேலை இல்லை, 2 மாதங்கள், ஏறக்குறைய 3 மாதங்களாக அவதிப்படுகிறார்கள், சிறுமையில் இருக்கிறார்கள் இல்லையா, பஞ்சத்தில் இருக்கிறார்கள், பலவீனத்தில் இருக்கிறார்கள், வியாதியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாரும் தேவன் சொல்ல, நான் தான் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். தேவன் இன்றைக்கு அடைக்கலமா இருக்கிறேன். இன்றைக்கு அடைக்கலம் இல்லாதபடிக்கு அநேகரை தேடி ஓடுகிறார்கள். யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், யார் எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள்? எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அப்பேற்பட்ட தேவன் நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவர். பாருங்க, நமக்கு அடைக்கலத்தை கொடுத்து தஞ்சம் புகும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். அவரிடத்துல நம்ம போவோம் என்று சொன்னா, அவருக்கு நமக்கு அடைக்கலத்தை கொடுத்து நம்முடைய வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து முற்றிலும் நீக்குவதற்கு அவர் கடந்து வருகிற ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நெருக்கத்தில் அவரை நாம் தேடப்பட வேண்டும். முதலாவதாக நெருக்கத்தில் அவரை கூப்பிடணும், இரண்டாவதாக நெருக்கத்தில் அவர் நாம் தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது, கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை நான் தேடினார்கள். ஆமா, இன்னைக்கு அநேகர் நம்ம தேடுறதில்லை கர்த்தரை. ஒருவேளை வியாதி வந்து விட்டதா, கஷ்டம் வந்து விட்டதா, தேவைகள் வந்து விட்டதா, இப்படிப்பட்ட நேரத்தில் மாத்திரம் நாம் தேடுகிறோம். நமக்காக மாத்திரம் சுயநலமாய் இன்றைக்கு நாம் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, போதும் சுயநலமாய் வேண்டின விண்ணப்பங்கள், கூப்பிடுதல் போதும். இன்றைக்கு தேசத்திற்காக, மற்றவர்களுக்காக, தேவையில் உள்ளவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக
நாம் ஆண்டவரை நாம் தேடப்பட வேண்டும் எனப்படுவதை தான் இன்றைக்கு ஆண்டு நமக்கு சொல்ல, ஆண்டவரே உம்மை நான் என்னுடைய நெருக்கத்தில் உம்மை நான் தேடுவேன் என்று சொல்லி ஆண்டிடத்தில் நாம் சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஆம் எனக்கு அன்பான தேவச்சனங்களே, உண்மைதான் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். என்னோட மனம் உண்மையை நம்பி கொண்டிருக்கிறது. நீங்க தான் ஆண்டவரே எங்களை காப்பாற்றப்பட வேண்டும். உறுதியாய் நான் நம்பி இருக்கிற ஆண்டவர். இந்த உலகத்துல நான் யாரையும் நம்பல, பெற்றோரையோ உடன்பிறப்புகளையோ பிள்ளைகளையோ யாரையும் கணவனையோ மனைவியோ நாங்கள் நம்பவில்லை. உண்மை மாத்திரமே நாங்கள் உறுதியான நம்பிக்கையோடு கூட நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நீர் அவனை பூர்ண சமாதானத்துடனே காத்துக் கொள்வீர். உண்மை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவர்களை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்வீர். கொஞ்சமாக அல்ல, பூரணமாக பரிபூர்ணமாக அவர்களை காத்துக் கொள்வீர். அப்போ இந்த நாளில மக்களை அச்சுறுத்துவதுதான் இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் அவர் பாதுகாத்துக் கொள்கிற ஒரு தேவன். சமாதானத்துடன் அவர் நம்மை காத்துக் கொள்வார், சமாதானத்துடன் காத்துக் கொள்வார். நாம் பயந்து போக வேண்டாம். அவரே நாம் நம்பி இருப்போம், அவரே நாம் விசுவாசித்திருப்போம். நீதான் என்ற நம்பிக்கை என்று சொல்லுவோம். அவர் பூரண சமாதானத்துடனே நம்மை காத்துக்கொள்ள அவர் வல்லமுள்ள ஒரு நல்ல தேவனாக அவர் காணப்படுகிறார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அதை நம்ம முதலாவதாக நாம் தேடப்பட வேண்டும். அதிகாலை நேரத்தில் இல்லையா, இரவு நேரங்களிலே, மத்தியான நேரங்களிலே நமக்கு ஆண்டவருக்கு நம் முக்கியத்துவத்தை கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இங்கே காணப்பட வேண்டும். எதையெல்லாம் தேவன் விரும்புகிறாரோ அதை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை நாம் கொண்டு வரப்பட வேண்டும். ராஜ்யத்தை நான் தேடுக வேண்டும் ஆண்டவரே. அப்போ இந்த உலகத்திற்குரியவைகளை எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன், நான் அப்புறப்படுத்துகிறேன். உங்களுடைய ராஜ்யத்தை நான் நோக்கி இருக்கிறேன். உண்மையே அந்த ராஜ்யத்தை அடைவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தேவையான எல்லாம் நமக்கு அவர் கொடுப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிறேன் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அழகா சங்கீத அருமையான வேதத்துல சொல்லுகிற வண்ணமாக, என் ஆத்துமாவே இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. ஆத்துமா இரவு நேரத்துல உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, அந்த ஆவல், அந்த தாகம், அந்த ஏக்கங்கள், தவிப்பு இரவு நேரத்தில் காணப்பட வேண்டும். தனிமையான அந்த நேரத்தில் நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் வாஞ்சிக்கப்பட வேண்டும். அவரோடு கூட பேசுகிற ஒரு நல்ல நேரம், அந்த நேரத்தை நாம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். நம்ம பேச தாகத்தோடு கூட இருக்கிறப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அநேக காரியங்களை வெளிப்படுத்தி நமக்கு காண்பித்து கொடுப்பார், நல்வழிகளை நமக்கு திறந்து கொடுப்பார். ஒரு நல்ல சம்பாஷணையாக மாறும். அதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். வசனம் தான் சொல்லுகிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால். பாருங்க, நமக்குள் என்ன ஆவி இருக்கிறது. அப்போ அந்த நல்ல ஆவி, பரிசுத்த ஆவி, தேவனை மகிமைப்படுத்துகிறவன ஒரு நல்ல ஆவி நமக்குள் இருக்கிற போது அதிகாலையில் உம்மை நான் தேடுகிறேன். பாருங்க, இரவுல மாத்திரமல்ல, நான் அதிகாலையில் உம்மை நான் தேடுவேன். நல்ல ஆவி நமக்குள் இருக்கிற போதுதான் அந்த இரவு நேரத்தில் அதிகாலையில நடு சாமத்தில் ஆண்டை நாம் தேட முடியும். அதுதான் வேதம் நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. ஆமா, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன், இரவிலே தேடுகிறேன்.
அப்போ அதிகாலையிலும் இரவில தேடினா அநேகருக்கு இது கூடாதது ஒன்றாய் காணப்படுகிறது. இரவில கண் விழித்து எப்படி ஆண்டவரை பொழுது கொள்ள முடியும்? காலையில எழும்பவே முடியலையே, எப்படி ஆண்டவரை நான் காலையில தேட முடியும்? 3 மணி அல்லது 4 மணி 5 மணி என்று சொல்லி இது கடினமாய் இருக்கிறது. ஆனாலும் கூட ருசித்தவர்கள், ஆண்டவரிடத்துல பேச அநேக நன்மைகளை பெற்றவர்கள், அதனுடைய சுவை மிகுதியாய் காணப்படும். அந்த நேரத்திற்காக காத்திருப்பார்கள், இரவு நேரத்திற்காக காத்திருப்பார்கள், அதிகாலை நேரத்திற்காக காத்திருப்பார்கள், ஆண்டவரோடு கூட இடைப்படுவதற்காக காத்திருப்பார்கள். ஆண்டவர் இன்றைக்கு என்ன எனக்கு சொல்லுவாரோ என்று சொல்லி அந்த பெரிய வாஞ்சியில் அவர்கள் காத்திருப்பார்கள். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கத்தில் கர்த்தரை நாம் தேட வேண்டும் என அன்பானவர்களே. இரவிலும் பகலிலுமாக அவர் நம்மை தேடுகிற போது நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு உதவி செய்ய ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். ஏசாயா 26:17 நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, நேருகாலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு அந்த அபயமிட்டு கூப்பிடுகிற கர்ப்பவதி போல உமக்கு முன்பாக இருக்கிறேன். வேதத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது. பேரு காலத்திலே சமீபமாயிருக்கிறது, வேதனைப்பட்டு அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதி போல. ஒரு பெரிய நெருக்கடிகள், ஒரு பெரிய கஷ்டங்கள் இல்லையா? அந்த நேரத்துல அந்த பிள்ளை பேரு காலத்துல ஆண்டவர் நோக்கி அபயமிடுவார்கள். ஒரு பெரிய தாகத்தோடு கூட இல்லையா, ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, உதவி செய்யுங்க என்று சொல்லி அது போல ஒரு கர்ப்பவதி போல ஒரு பெரிய ஏக்கத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட வேண்டுவார்கள். அற்புத வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி அப்பேற்பட்டதான முறையில நாமும் ஆண்டவரை நமக்கு ஏற்படுவதான இந்த நெருக்கடியில் ஆண்டவர் நாம் கூப்பிடப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, ஒருவேளை நமக்கு என்ன அந்த வேதனை, நமக்கு என்ன அந்த வழிகள் இருக்கிறது, என்ன நெருக்கடிகள் வந்து விட்டது, அப்போ இந்த கர்ப்பிணிகள் போல நாமும் பேரு காலத்தில் அவர்கள் கூப்பிடுகிற வண்ணமாக நாமும் ஆண்டவர் அப்படியே ஒரு கூப்பிடுதலாக நாம் கூப்பிடுகிற நேரத்தில் அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து நமக்கு அவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, ஆமோஸ் 5:4 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்குள்ளும் எல்லாவற்றிற்குள்ளும் என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமா, எனக்கு அன்பான தேவச்சனங்களே, அவர் சொல்றார், இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாருக்குள்ளும் என்னை தேடுங்கள். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பாருங்க, அவரை தேடினால் அவர் பிழைப்போம். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் அவர் சொல்றதை கேட்க சொல்லுகிறார். இப்ப நம்மளே அதுதான் சொல்றார், நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அவரை நம்ம தேடுகிறப்போ நம்ம பிழைப்போம். மனுஷன் அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இது வேண்டும் அது வேண்டும், நான் இப்படியே வாழணும் அப்படி வாழணும், ஜீவனோடு கூட இருக்கணும், ஜீவன் போகக்கூடாது. அதுதான் நிறைய மருத்துவ ட்ரீட்மெண்ட் இல்லையா? மருந்து கண்டுபிடிக்கணும், தடுப்பூசி கண்டுபிடிக்கணும், மருத்துவர்கள் வேண்டும், நர்சஸ் வேண்டும், இப்படி பல பாதுகாப்பு கருவிகள் நமக்கு வேண்டும். இதெல்லாம் எதற்கென்று சொன்னால் நான் ஜீவிக்கணும், மரித்து போகக்கூடாது. வியாதியிலையோ விபத்துலையோ வேறு எந்த காரணத்தினாலும் நான் மரித்து போகக்கூடாது. அப்ப நான் ஜீவிக்கணும். மனுஷன் யாருக்கும் நான் உடனே மரித்து போகணும்னு சொன்ன என்ன யாருக்கும் வருகிறது இல்லை. ஒரு சிலர் சொல்லுவார்கள், நான் ஏன் இருக்கிறேன் தெரியவில்லை, மரித்து போனால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, உதட்டளவில் மாத்திரம் சொல்லுவாங்க, உள்ளத்திலிருந்து சொல்ல முடியாது. அப்ப எல்லா மனுஷருக்குள்ள அந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும், நான் வாழணும். வயதான காலத்துல கூட அதுதான் நினைக்கிறார்கள். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமே, மாத்திரை வாங்கி சாப்பிடுறோமே, மருத்துவத்தில் கடந்து சென்று என்னுடைய பலவீனம் இதுவாக இருக்கிறது, எனக்கு சுகம் வேண்டும், உடனடியாக காப்பாற்றுங்க, உடனடியாக காப்பாற்றுங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் ஜீவிக்கணும், அவரை காப்பாற்றுங்க, அவரை காப்பாற்றுங்க. எனக்கு அன்பான தேவச்சனங்கள், அப்போ அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது அவரே சொல்றார், நீங்கள் பிழைப்பீர்கள், உங்களுக்கு என்ன பலவீனங்கள் வியாதி வந்தாலும் அதிலிருந்து நான் உங்களை காப்பாற்றி பிழைப்பூட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 7:7 நாம் வாசிக்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடுங்கள்,
அப்போது கண்டடைவீர்கள். ஆண்டவர் இந்த வசனத்துல அழகா சொல்லுகிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ இதுவரைக்கும் நாம் தேடி இருக்கிறோமா? இரவில, அதிகாலையில, நடுஜாமத்தில ஆண்டவரை தேடினால் நாம் பிழைப்போம். எதற்காக? என்ன தேவை இருக்கிறது? தனக்காக மாத்திரமே, தன்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் தேட வேண்டாம். பொதுநலத்தோடு கூட சமுதாயத்திற்காக, தேசத்திற்காக இனி வர நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு தேடுதலிலே நாம் காணப்படுவோம். தேடினவர்கள் கண்டடைந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமயம் எனக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு அந்த சமயம் வேண்டும், அந்த வாய்ப்புகள் வேண்டும். நான் உம்மை தேடுகிறேன், உம்மை நான் கண்டடைப்பட வேண்டும் சுவாமி. அதுக்கு ஒரு தாகம், அதுக்கு ஒரு ஆவல், அதுக்கு ஒரு ஏக்கம் இருக்கணும். அந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறப்போ நாம் கண்டடைவோம். எந்த நோக்கத்திற்காக தேடுகிறோமோ அதை கண்டடை முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறதை இந்த நாளிலே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்கர கிளேசத்தினால் அநேகர் கல்லறி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. நெருக்கத்தில் திடனாயிருக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக சொல்றார், நெருக்கத்துல நம்ம திடனாயிருக்க வேண்டும். இல்லையா? நம்ம சோர்ந்து போயிட்டோம், துக்க நாட்களில, உபத்திரவ நாட்களில நம்ம சோர்ந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய பலன் இல்லாத போயிடும், பலன அற்றவர்களாக காணப்படுவோம். ஆண்டு நமக்கு சொல்றது, இந்த நெருக்கத்தின் காலத்தில் திடமனதாய் நம்ம இருக்கணும். ஆண்டு நமக்கு அற்புதத்தை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை செய்வர். இன்றைக்கு நமக்கு அவர் செய்வார், அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். திடமனதாய் நாம் காணப்பட வேண்டும். இவர் எப்படி திடப்படுத்திக் கொண்டார் பாருங்க. எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும், குமாரன் குமார்த்தி எல்லாருமே கல்லறிய பார்த்தார்களாம். ஆனால் சொல்ற, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டார். அப்ப கர்த்தருக்குள் நாம் வாழுகிற போது, அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நேரத்துல அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக நிந்தைகள் அவருக்கு காணப்பட்டது. ஆனால் அவர் தேவனுக்குள் அவர் இருந்தபடினாலே எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். அப்போ அதே வண்ணமாகத்தான் தாவீதுக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருக்குள் நாம் திடப்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை தன்னை தானே திடப்படுத்திக் கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நல்ல பாடமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எனக்குள் இருக்கிற நேரத்தில் நான் திடனாயிருப்பேன், என்னை நான் திடப்படுத்திக் கொள்ளுவேன் என்றதான காரியத்தை ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லப்பட வேண்டும். சங்கீதம் 129 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருங்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். பாருங்க, அவர் சொல்றார், சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்றார், என்னை சிறு வயது முதற்கொண்டு அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். பாருங்க, அநேக தரம் நம்முடைய வாழ்க்கை நம்ம திரும்பி பார்ப்போம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் வந்தது. என்னை நெருக்கினார்கள், என்னை வாழ விடல, என்னை உயர விடல, எனக்கு மகிழ்ச்சி எடுக்க முடியல, எத்தனையோ தடைகளை விதித்தார்கள். ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ளாமலே போனார்கள். ஆமா, ஆண்டவருடைய பட்சத்தில் இருந்தபடினாலே அவர்களால் ஒன்று செய்ய முடியல. கர்த்தருடைய வரது பாரத்தில் இருக்கிறபடினாலே அசைக்கப்படுவதில்லை, மேற்கொள்ளப்படாமல் போனார்கள். சத்துருவான அப்படிதான் நிறைய குடும்பங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவர் மேற்கொள்ள மாட்டான். எத்தனை நெருக்கங்களை, இடர்பாடுகளை, சிக்கல்களை கொண்டு வந்தாலும் அவன் மேற்கொள்ள முடியாத, அவன் தோற்று போகிற ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருகிறார், அவர் வந்து உங்களை இரட்சிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்றார். இன்னைக்கு மனம் பதறுகிறவர்களாய் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்.
நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, கலக்கம் அடையாதீங்க. கர்த்தர் வருவார். வேதத்துல அழகாக அவர் சொல்லப்படுது, திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார். நீதி செய்ய போறார். அவருடைய கோபம் தனிய போகிறது, தனிந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அநேக நாடுகளிலே மரணங்கள், வியாதியினுடைய கொடூரங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, உச்சத்தில் இருக்கிறது. ஆனால் இப்போது தனிய ஆண்டவருக்கு உதவி செய்ய போகிறார், இல்லாமல் போக செய்கிறார். அநேக மாவட்டத்தில் குறைந்திருக்கிறது, நாடுகளிலே குறைந்திருக்கிறது. இனி அது குறைந்து போக, இல்லாமல் போவதான காலம் வந்துவிட்டது. அதுக்காக நான் வேண்டுதல் செய்வோம். அவர் சொல்ற, மனம் பதறி போவர்களை பார்த்துதான் சொல்ற, நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், நீதியை சரி கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் தேவன் பதிலளிக்க வருகிறார், பதிலளிப்பார். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமோ அதனுடைய பலனை நமக்கு கொடுப்பார். ஆனால் சரியானபடி பதிலளிப்பார். அவர் வந்து உங்களை என்ன பண்ண போறாரா? ரட்சிக்க போகிறார். கவலைப்படாதீங்க இல்லையா, துக்கப்பட வேண்டாம். அவர் வந்து பதில் கொடுக்கிறவர், காப்பாற்றுகிறவர், விடுதலை கொடுக்கிறவர், ரட்சிக்க போகிறார். இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்து ரட்சிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் விதமாக சொல்லப்படுது, காற்று கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீடர்கள் அந்த கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு காற்று, புயல் இதெல்லாம் வந்து விட்டது இல்லையா? ஆண்டவர் அவங்க கூட தான் இருக்கிறார். ஆனாலும் அவர்களை தட்டி எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றுங்க, மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்பொழுது அந்த சூழ்நிலையை பார்த்து நாம் பார்க்கிறோம், காற்று போல, புயல் போல அலை பாய்ந்து கொண்டிருக்குதான இந்த வியாதியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதையாதே அமைதலாயிருந்து சொன்ன உடனே அந்த கடல் அமைதலாயிற்றான், அதட்டினார். இயேசுவானவர் இந்த இயற்கை பார்த்து அதட்டுகிறார், இறையாதே என்று சொன்னார், அது அமைதல் ஆயிற்று. இன்னைக்கு கோர சத்தம், எங்க பார்த்தாலும் கோர சத்தங்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வியாதியை கூட நான் அமைதல் படுத்துவேன், இல்லாமல் போகப்படுவேன். கொந்தளிப்புகளை, அலைச்சல்களை, கண்ணீர்களை எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தை நான் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஒரு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உபத்திரவங்கள் உண்டு, பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், நிந்தைகள் உண்டு. ஆண்டவருக்கு அந்த உபத்திரம் இருந்தது, அதுல இருந்து ஆண்டவர் ஜெயித்தார், அதுதான் சொல்றார். அதுக்காக தான் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, ஆமா, அவருடைய சமாதானம் நமக்கு இன்றைக்கு தேவை. அந்த சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டால்தான் அவர் நம்ம இடத்துல சொல்லுகிறார், இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். அவருடைய பிள்ளைகள் நாமோ இந்த உலகத்தில் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஜெயிப்போம் நிச்சயமாக. மீண்டும் அந்த உலகத்தில் ஜீவிக்க போகிறோம். ஒரு பெரிய எழுப்புதல் காலத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவரை மகிழ்ப்படுத்த போகிறோம். தெய்வத்திற்கு சித்தமானால் வருகிற மாதத்தில், ஜூன் மாதத்திலே கூட நாம் தேவாலயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்க போகிறோம். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் காணப்படுகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சூழலை வருகிற காலத்தில் உண்டாக்க போகிறார். அது ஆசீர்வாதமாக அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறதான வகையில் அது காணப்பட போகிறது. ஆனப்படினாலே இன்றைக்கும் தெய்வத்தின் பார்த்திருந்து நாம் அவரை வணங்க கூப்பிட வேண்டும். நெருக்கத்தில் நம்ம அவரை கூப்பிட வேண்டும்.
நெருக்கத்தில் அவரை நாம் தேட வேண்டும். மூன்றாவதாக சொல்றது, நெருக்கத்தின் நேரத்தில் திடனாய் நாம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் ஒரு பெரிய தைரியத்தை பலனை நாம் உண்டாக்கி கொள்ளுகிறதான நேரத்தில் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம், நாம் ஜெயிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்க நல்ல பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மே நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் தெய்வம் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றிகளும் நாங்கள் செலுத்துவோம் ராஜா. ஒரு விஷயங்கள் மத்தியில், வீடுகள் மத்தியில் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற பயபக்தியோடு கூட ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்துமை அழைக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலே ஆண்டவனை அசைவாடி கொண்டிருக்கிற அவருடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாய் கர்த்தாவே இருக்கிறதற்காக நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஒருவேளை அநேக மக்கள் இன்றைக்கும் நெருக்கத்தில் காணப்படுகிறார்கள், உபத்திரவத்தில் காணப்படுகிறார்கள், போராட்டத்தில் காணப்படுகிறார்கள். இயேசு கடந்து வருவீராக. அவரை கூப்பிடுகிற நேரத்தில், கேட்டுகிற நேரத்தில் இயேசுவே அவளுக்கு பதில் கொடுக்க முடியாத நான் சொல்லிக்கிறேன். கொந்தளிக்கிறதான பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இல்லாமல் போக முடியாது, அப்படிப்பட்டு போக முடியாத நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறேன் ராஜா. குறிப்பா என்னுடைய தேசத்திற்காக மீண்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நாடுகளில் பாதிப்புகள், இழப்புகள் ஆண்டவரே, பொருளாதார பாதிப்புகள் அதிகமாக மாறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, தேசத்தில் ஒரு பெரிய சேமத்தை உண்டாக்குவீராக, அற்புதத்தை தேசத்தில் செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். இதற்காக பாடுபடுகிற ஒவ்வொரு ஆண்டவரே மருத்துவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தேச தலைவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை, ஆலோசனைகளை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து அடனே வழிநடத்தும்படியாக, தேசத்தை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. தேவனர் அப்படி செய்ய போகிறீர், அதற்கான நன்றிகளை இந்த நேரத்தில் செலுத்துகிறோம். இந்த நாளுடைய ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் தளர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது. ஜனங்கள் ஆங்கங்கே கூட்ட கூட்டமாய் காணப்படுகிறார் ராஜா. ஆண்டவரே, மீண்டுமாக அந்த தொற்றானது இல்லாதபடிக்கு வைரஸ் அழித்து போடுங்க. மக்களை கட்டுப்படுத்த முடியல ராஜா, நீங்க தான் அவளை காப்பாற்றப்பட வேண்டும். இயேசுவே, மக்களுக்காக கிருபையா இறங்குவீராக ஆண்டவரே. சூழ்நிலையில் மாற கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக நேரத்தில் நான் செபிக்கிறோம். குறிப்பா என்னுடைய சபை, திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே, நிர்வாக குழுவினருக்காக நான் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியத்திற்காக செபிக்கிறோம், பெண்கள் ஐக்கியத்திற்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு ஐக்கிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் நோக்கி இன்றைக்கு வேண்டுதல் செய்கிறப்போ தேவன் கிருபையாய் இறங்கி அவளை ஆசீர்வதித்து தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாக நான் செபிக்கிறேன். ஒரு புதிய ஆவியாளர் மக்கள் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தெய்வம் நீர் அப்படி செய்ய போகிறீர், அதனால் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை ஆண்டவரே செய்வீராக. துதி, கன, மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களில் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.